வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது லெமன் ரைஸ் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ. தேவையான பொருட்கள் உப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேசிக்காய், நிலக்கடலை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கீரிச்சம்பா அரிசி, கடலை எண்ணெய், கடுகு. எங்களுக்கு பெருங்காயத்தூளும் வேணும். நாங்கள் அதை இது சமைக்கக்குள்ள பார்ப்போம். அப்படின்னு முதல்ல நாங்கள் இந்த அரிசியை அளந்தெடுத்து கழுவி அவிய வச்சுக்கொள்ளுவோம். இப்ப பாருங்க, சோறு வந்து எங்களுக்கு அவிஞ்சிட்டு இது வந்து நல்லா அவிஞ்சு கரைய மண்டை இல்லை, குழைய மண்டை இல்லை. எங்களுக்கு இப்படி அரிசி பதமாவே நல்லா அவிஞ்சிருக்கணும். பாருங்க, இப்படி பிடிச்சி அமைக்க நல்லா அவிஞ்சிட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பாருங்க, ஆனா பாருங்க சோறு முழுசாவே இருக்குது, கரையக்கூடாது. இனி நாங்கள் இதை வடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். கச்சானை வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். கச்சான் வந்து எங்களுக்கு ஒரு 2 புடி அப்படி காணும் எங்களுக்கு வறுக்கிறதுக்கு லெமன் ரைஸுக்கு. இப்போ நாங்கள் இதை வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப பாத்தீங்கன்னா கச்சான் வரப்பட்டது உங்களுக்கு நல்ல வாசம் வரும். நீங்கள் அமர்த்தி இப்படி பாத்தீங்களா இந்த கச்சான் பருப்பு வந்து தோல் கலரும். அப்ப அதுலயே உங்களுக்கு தெரியும் கச்சான் வரப்பட்டது. இனி அடுப்பு ஆஃப் பண்ணி நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இப்ப நாங்கள் தேசிக்காயை வெட்டி புளிஞ்சு எடுத்துக் கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கச்சான் ஆறிட்டு நாங்கள் இப்படி கசக்கி எடுத்தோம்னா அது தோல் கலந்துடும். இப்போ நாங்கள் இப்படி பருப்பை உடைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க, எங்களுக்கு தோல் கலண்டு வந்துட்டது. இனி நாங்கள் இதில் இருந்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சோறு காய்ச்சி எடுத்துட்டோம், கச்சானை வறுத்து எடுத்துட்டோம், தேசி புளியை புளிஞ்சு எடுத்துட்டோம், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இனி எப்படி அடுப்பில் வச்சு இந்த லெமன் ரைஸை செய்ய போகிறோம்னு தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ. இப்போ பாருங்க, சட்டி சூடு ஏறிட்டது. இப்போ நான் எண்ணெய் விட்டு கொள்ள போகிறேன். எண்ணெய் வந்து ஒரு எல்லாம் பொரியக்கூடிய மாதிரி ஒரு அளவாக எண்ணெய் விட்டு கொள்ளுங்க. நீங்கள் நல்லெண்ணெய் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் பாவிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் நீங்கள் இந்த லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு பாவிச்சிங்களா அந்த நல்லெண்ணெய் டேஸ்ட் தெரிஞ்சு உங்களுக்கு லெமன் ரைஸ்ன்றது மாறிடும். இப்போ பாருங்க, எண்ணெய் சூடாகிட்டுது. நான் கடுகு போட போகிறேன். பாருங்க, கடுகு ஒரு தேக்கரண்டி எடுத்துருக்கிறேன். ஒன்றரை தேக்கரண்டி. பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சு வரைக்குள்ள நாங்கள் உளுத்தம்பருப்பு பாருங்க 1 2 மேசக்கரண்டி எடுத்துருக்கிறேன். எண்ணெயில நல்லா பொரியணும். இதே போல கடலைப்பருப்பும் பாருங்க 1 2 3 மேசக்கரண்டி எடுத்துக்கேன் கடலைப்பருப்பு.
எடுத்து நல்லா நீங்கள் எண்ணெயில் நல்லா பொரியணும். இப்படி பொரிஞ்சு வரையக்குள்ள நான் காஞ்ச மிளகாய் போட போகிறேன். பாருங்க, காஞ்ச மிளகாய் நான் 2 மிளகாய் முழுசாகவும் 3 மிளகாயை 2 பிச்சு பாதியாகவும் போட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் அதில் இருக்கிற உரைப்பு எங்களுக்கு இந்த எண்ணெயோட இறங்கி நல்லா உரைக்கும் சாப்பாடு. பாருங்க, இப்படி பொரிஞ்சு விரையக்குள்ள பாருங்க கருவேப்பிலை இப்படி ஒரு பிடி அப்படி போட்டுக்கொள்வேன். இப்போ அடுப்பை வந்து நாங்கள் கொஞ்சம் லோவாக வச்சுக்கொள்வோம். அப்போ தான் எங்களுக்கு பருப்பெல்லாம் எரியாது. இதோட நான் தேவையான அளவு உப்பு, நான் சோறுக்கும் உப்பு போடாதபடியாக பாருங்க ஒரு தேக்கரண்டி ஃபுல்லாக போட்டிருக்கேன். அப்போ எங்களுக்கு சோறுக்கும் அளவு வரும். அந்த கரைஞ்சி எண்ணெயோட சேரக்க சோறுலையும் எங்களுக்கு உப்பு அளவாக வரும். பாருங்க, நீ கடலை பருப்பை சேர்த்துக்கொள்ளுவான். கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நான் மஞ்சள் தூள் போட போகிறேன். பாருங்க, மஞ்சத்தூள் பரை தட்டி ஒரு தேக்கரண்டி அப்படி போட்டுக்கொள்கிறேன். பெருங்காயத்தூள் அதுவும் பரை தட்டி ஒரு தேக்கரண்டி அப்படி போட்டுக்கொள்கிறேன். போட்டு நல்லா இந்த எண்ணெயில் அந்த மஞ்சள் தூளும் பொரியட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். பாருங்க, உங்களுக்கு எல்லாம் சத்தம் கேட்குது. பாருங்க பாருங்க, இந்த கடலை எண்ணெய்ன்றபடியாக எங்களுக்கு சோறோடு இந்த எண்ணெய் கலக்கிறதுல எந்த வித இதுவும் இல்லை. ஆனபடியாக நாங்கள் இப்படியே கலந்து விட்டு கொள்ளுவோம். இனி நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணி கொள்ளுவோம். ஓஃப் பண்ணி இந்த சூடு வந்து எங்களுக்கு ஆறணும் கொஞ்சம். அப்போ சூடு ஆறுனா தான் நாங்கள் தேசிப்புளி உதைக்க எங்களுக்கு கசக்காம இருக்கும். நாங்கள் சூட்டோட விட்டோம்னா எங்களுக்கு தேசிப்புளி வந்து கசக்கும். ஆனபடியாக கொஞ்ச நேரம் ஆற விட்டு கொள்ளுவோம். இப்போ பாருங்க, எங்களுக்கு சூடு கொஞ்சம் ஆறிட்டு இப்படி ஆறி முடிய நாங்கள் இதுக்குள்ள எடுத்து வச்சிருந்த தேசிப்புளியை விட்டு கொள்ளுவோம். தேசி புளியையும் விட்டு நல்லா கலந்து விட்டு கொண்டோம். இனி நாங்கள் எடுத்து வச்சிருந்த சோறை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொள்ளுவோம். ஒரேடியாக நாங்கள் கொட்டி கலந்தோம்னா எங்களுக்கு கலக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தோம்னா வடிவாக கலந்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொண்டோம். பாருங்க, எங்களுக்கு நல்லா சோறு எல்லாம் புளையாமல் நல்ல வடிவாக எங்களுக்கு லெமன் ரைஸ் ரெடி ஆகிட்டது. இனி நாங்கள் இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி கொள்ளுவோம்.
இப்போ நாங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்தெடுத்து லெமன் ரைஸ் இருக்குது. நாங்கள் ஈஸியாக குயிக்காக சமைச்சிட்டு வெளியில் எங்கேயும் போகணுமெண்டா நாங்கள் இப்படி லெமன் ரைஸை செய்து ஒரு கறிக்கோடையே இதை சாப்பிட்டு கொள்ளலாம். பாருங்கோ, லெமன் ரைஸை ஒரு காலை சாப்பாடை இல்லை மதிய சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அதோட கத்தரிக்காய் கறி, அப்பளம், மிளகாய் பொரியல் பொரித்து அதோடையே சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.